ஒரு சின்ன நிகழ்வு தான் இந்த பெரிய வந்துட்டு இந்த நிகழ்வுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். நம்ம சீதையின் மைந்தன் ஐயா இறந்துட்டாரு. இறந்து 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடந்துச்சு, 2வது ஆண்டு நினைவேந்தல் நடந்துச்சு. ஆனால் 2வது ஆண்டு நினைவேந்தல் நடந்து முடிஞ்சு ஒரு 10 நாளில் அந்த அம்மா வந்தாங்க. சீதையின் மைந்தனோட ஐயாவோட மனைவி என்னோட அலுவலகத்துக்கு வந்தாங்க. அவர்கள் இப்போது இருக்கின்ற ஒரு சிரமமான சூழ்நிலையை என்கிட்ட சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெரும் வருத்தத்தை தந்தது. ஏனென்றால் அவர் இந்த ஈவேராவை தான் அவர் வேற ஒரு வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு தான் அவர் சிறைக்கு போயிட்டாங்க. இந்த அரசு அவரை சிறையில் போட்டுருச்சு. கிட்டத்தட்ட 70 நாள் இருந்தார்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு போராளி, இந்த தமிழ் இனத்திற்காக வாழ்ந்தவர். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு அவங்க மனைவியோட நிலைமை என்ன அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது அப்போ அந்த நேரம் தான் இனிமேல் ஒருத்தர் இந்த இனத்துக்காக இறந்தவர்கள், இந்த இனத்துக்காக போராடி மடிந்தவர்கள் ஒருவர் கூட துன்பப்படக்கூடாது. அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த இடத்துல இருந்து வந்தது.